தற்போது ஆட்சியில் உள்ள அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்னரிருந்தே ராஜபக்சக்கள், அதாவது இந்த நாட்டை மோசடிகளாலும் ஊழல்களாலும் பாதாளத்துக்குள் தள்ளிய ராஜபக்சக்களை அவர்களுடைய குற்றங்களை நிரூபித்து அவர்களை சிறையில் அடைப்போம் என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அவ்வாறே அவர்கள் ஆட்சியையும் கைப்பற்றினார்கள். தற்போது அந்த நகர்த்தலில் மிக முக்கியமாக இன்றைய தினம் ஜோசித ராஜபக்ச, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மூத்த மகன் ஜோசித ராஜபக்சிய இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது பேசுபொருளாக தென்னிலங்கையில் தற்பொழுது மாறியுள்ளது. ஏன் ஜோசித ராஜபக்ச இன்று கைது செய்யப்பட்டார் என்று நாங்கள் முதல் பார்க்கின்ற போது, இன்றைய தினம் ஜோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் இலங்கையினுடைய கடற்படையினுடைய ஒரு அதிகாரியாக இருந்தார். அத்துடன் அவர் பிரிட்டிஷ் ராயல் கடற்படை கல்லூரியில் இணைந்த விதம் ஆகியவை குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதற்காகவே இன்றைய தினம் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். இந்த அழைப்பிலும் நேற்றைய தினம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. எனினும் நேற்றைய தினம் அவர் ஏற்கனவே நிதி மோசடி வழக்கு தொடர்பாக நேற்றைய தினம் வழக்கு தவணையிடப்பட்டதன் காரணமாக அந்த வழக்குக்கு சென்றார். எனவே அந்த வழக்கு காரணமாக அவர் நேற்றைய தினம் சமூகம் அளிக்க முடியாது என கடிதம் மூலம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு, லஞ்ச ஆணைக்குழு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திகதி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் ஆஜராகினார். ஆஜராகிய அவரிடம் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ஜோசித ராஜபக்ச என்பவர் இலங்கை கடற்படையில் இணைக்கப்படும் வரை இலங்கை கடற்படையின் ஒரு பயிற்சி அதிகாரியாக நியமிக்கப்படுபவர் உயிரியல் அல்லது கணித பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் உயர்மட்ட தேர்வில், அதாவது காப்போத உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமானதாக இருந்து வந்தது. இந்த நடைமுறை ஜோசித ராஜபக்ச கடற்படையில் இணையும் வரை இருந்தது. இந்த நிலையில் லஞ்ச ஆணைக்குழு விசாரணைகள் இதனை உறுதிப்படுத்தியது. அந்த நிலையில் ஜோசித ராஜபக்ச உயர்மட்ட தேர்வு, அவர் ஜோசித ராஜபக்ச உயர்தர பரீட்சையாக எடுத்த பாடமே கலைப்பிரிவு சார்ந்தது. கலைப்பிரிவில் உயிரியலோ கணிதமோ பெற எந்த சாத்திய பாடுகளும் இல்லை. இந்த நிலையில் கலைப்பிரிவில் படித்திருந்ததால் விளம்பரங்கள் ஜோசித ராஜபக்ச கடற்படைக்கு சேர்கின்ற போது அந்த கடற்படை அதிகாரி இதுவரை காலமும் அந்த கடற்படை அதிகாரி பிரிவுக்கு இருந்த கல்வி தகமை கலைப்பீட கல்வி தகமைகளாக கலைகளும் அதில் உள்ளடங்கக்கூடியதாக மாற்றப்படுகிறது. அது விசாரணைகளூடாக தற்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதனை விசாரணைகளூடாக கண்டறிகிறது. அதேவேளை டிசம்பரில் நடந்த ஆட்சேர்ப்பு செயற்பாட்டின் போது சாதாரண மட்ட தகுதி தேவைகள் குறித்தும் ஒரு முரண்பாடு எழுந்ததாகவும் பின்னர் அது ஜோசித ராஜபக்சவின் தகுதிகளுக்கேற்ப அதுவும் மாற்றப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளூடாக கண்டறிந்தது. இந்த முறையில் கடற்படையில் சேர்க்கப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதியின் மகன் 2007 ஜனவரியில் ஐக்கிய ராச்சியத்துக்கு புறப்படுகிறார். அங்கு அவர் பிரிட்டிஷ் ராயல் கடற்படை கல்லூரியில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பயில்கிறார். அதனை வெளிப்படுத்துகின்ற தகவல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையாக கிடைத்துள்ளது. அங்கு என்ன சிக்கல் இருக்கின்றது என்றால், ஜோசித ராஜபக்ச கல்வி உதவித்தொகையின் பேரில் அக்கல்லூரியில் சேர்க்கப்படவில்லை. அதாவது ஸ்காலர்ஷிப் முறையில் அந்த கல்லூரியில் அவர் சேர்க்கப்படவில்லை. அனைத்து செலவுகளும் தனிப்பட்ட அவருடைய செலவுகளாக இருக்க வேண்டிய இடத்தில் அது அரச நிதியிலிருந்து முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதை ஆணைக்குழு விசாரணைகளினூடாக கண்டறிகிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணையை தொடங்குகின்ற லஞ்ச ஆணைக்குழு ஜோசித ராஜபக்ச மற்றும் அப்பொழுது கடற்படையினுடைய இலங்கை கடற்படையினுடைய தளபதியாக இருந்த அட்மிரல் வசந்த கர்ணகூட ஆகிய இருவருக்கும் இது தொடர்பாக அவருடைய தலைமையின் கீழ் தான் இவருடைய இந்த செயற்பாடுகள் இருந்தது என்ற அடிப்படையில் இருவருக்குமான அழைப்பாணை விடுக்கப்பட்டது. வசந்த கர்ணகூட தனக்கு அழைப்பாணை கிடைக்கவில்லை என அவருக்கு நேற்று முன்தினம் அழைப்பு விடுக்கப்பட்டது. கிடைக்கவில்லை என குறிப்பிட்டதன் அடிப்படையில் அவருக்கு அடுத்த வாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜோசித ராஜபக்ச நீதிமன்ற வழக்கு காரணமாக நேற்றைய தினம் செல்ல முடியவில்லை. இன்றைய தினம் சென்றார். எனவே நான் மேலே குறிப்பிட்ட இந்த விடயங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரிடம் விசாரணை செய்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் ஏற்கனவே அவர் தொடர்பான ஆவணங்கள் இருப்பதன் அடிப்படையில் அவரை இன்றைய தினம் கைது செய்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்முடைய
கட்டுப்பாட்டுக்கு கீழ் அவரை கொண்டு வந்து இந்த விடயங்கள் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைக்காக அவர் இப்பொழுது முற்றுமுழுதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே இது தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ராஜபக்சாக்கள் குறிப்பாக தங்களை இலக்கு வைத்து வேண்டுமென்றே அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்கிறார்கள் என உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சுரேஷ் சாலேவி தொடர்பான விடயங்களில் தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்கிறது. சுரேஷ் சாலே உத்தமர், உண்மையானவர், விடுதலை புலிகளை அளிக்க உதவியவர், தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான நபர் என பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் பரப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது ஜோசிர ராஜபக்சவின் கைதையும் அரசியல் பழிவாங்கலாக்க முற்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் தீவிரமாக செயற்படுகின்றது. எனினும் அவர் குறிப்பான விசாரணைகளினூடாக, சாட்சிகளினூடாகவே தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கோட்டபய ராஜபக்சவும் தன்னை கைது செய்ய போகிறார்கள் என உயர்நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனுவை தாக்கல் செய்கிறார். அது தொடர்பாகவும் இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாளைய தினம் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. நாளைய தினம் இது தொடர்பாக எடுக்கப்படும். அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் சுரேஷ் சாலே மற்றும் சில முக்கிய சாட்சிகள் குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையில் கோட்டபய ராஜபக்ச மீது பலமான சந்தேகம் இருப்பதன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அந்த விசாரணையின் போது அவர் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கையில் அதாவது ராஜபக்ச தரப்பினர் தொடர்ச்சியாக பல்வேறு கூச்சல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் அனுர் அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர், அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜேதிச ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுகிறார். நாங்கள் கோட்டபய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் என்பது முற்று முழுதான வதந்தியான ஒரு விடயம். சாட்சியங்கள் அடிப்படையிலும் குற்றப்புலனாய்விடம் விசாரணைகளின் அடிப்படையிலும் குற்றப்புலனாய்வில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையிலுமே அடுத்த கைது அல்லது யாரை கைது செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர திட்டமிட்டு யாரையும் கைது செய்ய இந்த அரசாங்கம் ஒருபோதும் அரசியல் ரீதியான கைதுகள் இடம்பெறாது. சாட்சிகள் இருக்கும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் திட்டவட்டமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. தற்பொழுது ராஜபக்சக்களை நெருங்குகின்ற பட்சத்தில் அவர்கள் பயப்பட தொடங்கிவிட்டார்கள் என அனுர் அரசாங்கம் வெளிப்படையாகவே அறிவிக்கின்றது. கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் சுரேஷ் சாலேக்கு மேல் உள்ள முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகின்ற நிலையில் அடுத்த கட்டம் அடுத்த கிழமை அவருக்கான விசாரணைகள் இருக்கின்ற போது அவர் கைது செய்யப்படலாம், கைதாகலாம் என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இதே நிலையில் பசில் ராஜபக்சவுக்கும் ஏற்கனவே அவருடைய பங்களா தொடர்பாக ஒரு மாளிகை ஒன்றை அடாத்தாக கைப்பற்றியதாக குறிப்பிட்டு கொழும்பில் மல்வானை பகுதியில் உள்ள ஒரு வீடு தொடர்பாக அவருக்கு ஏற்கனவே வழக்கு பிரஸ்தாபிக்கப்பட்டு அவரை பிடியாணையின் ஊடாக சர்வதேச பிடியாணை பிறப்பிப்பதன் ஊடாக அவரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கையின் போது அவர் தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காததால் பிடியாணை வழங்குகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதற்கு அவர் அமெரிக்காவில் இருக்கின்ற காரணத்தினாலும் தற்பொழுது உடல்நலக் குறைவு காரணமாகவும் அந்த உடல்நல பாதிப்பினால் விமானத்தின் ஊடாக அந்த இருக்கைகளில் இருந்து அவரால் வர முடியாது. எனவே அந்த இடத்திலிருந்து அவரால் நகர முடியாத சூழல் காணப்படுவதால் வர முடியாத நிலை காணப்படுவதாக அவர் தொடர்ச்சியாக அறிவித்து வந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு வழக்கு ஊடாக அவரை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களத்தின் நிதியை அவர் முறைகேடாக பயன்படுத்தியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டு தொடர்பாக கொழும்பு கோட்டை நீதவான் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவரை நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், விசாரணைக்கு அவர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு அக்டோபர் 14ஆம் தேதி அந்த வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது. எனவே அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் பசில் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் பசில் ராஜபக்ச கொண்டு வரப்பட வேண்டும் என தற்போது நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது ஜோசிர ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச ஆகிய அனைவரும் தற்பொழுது குறிவைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய குற்றங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சாணி அபிஷேகர தலைமையில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றமை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் ராஜபக்சக்களில் சிலர் மேலும் கைதாகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளின் ஊடாக இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஜோசித இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணை பெற்று விடுதலையாகியுள்ளார்.
பிணையிலேயே வெளியே சென்றுள்ள நிலையில் விசாரணைகள் நிறைவடைகின்ற பட்சத்தில் அவர் கூடுதலாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. பிணை தொடர்பாக பார்க்கின்ற போது தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 பிணைகளின் கீழ் செல்ல நீதவான் உத்தரவிட்டு வெளிநாட்டு பயணத்தடை ஜோசிய ராஜபக்சவுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணை அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கொழும்பு மேலதிக நீதவான் லகுரு சில்வா அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.